இல்லை கொட்டை இல்லைன்னா துப்பிடுவே கீழே. கடைசி வரைக்கும் கொட்டை இல்லையடா. இந்த கொஞ்சம் இருக்குல்ல அதையும் சாப்பிடு. அப்படிங்கிறியா? சுண்டி விரல் சைஸ் தான் இருக்கும். கொட்டை இல்ல, கொட்டை இல்லை. கொட்டை இல்ல. அறிவு கட்டவளே, வாழைப்பழத்துல கொட்டை இல்லைங்கிறது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? வாழைப்பழத்துல கொட்டை இருக்குமா? அது தண்டுல விளையாடுதுடி. அப்ப நீ ஏமாந்துட்டேனா? அந்த மாதிரி வாழை மரம் இங்க என்ன பாரு, அது கிழங்கு வெட்டி வச்சா வளரும். நான் ஏமாந்துட்டேனா? நீ ஏமாறல, உன்னை ஏமாத்த யாராலையும் முடியாது. இல்ல, நீ அவ்வளவு பெரிய அறிவாளி. வாழைப்பழத்துக்கு கொட்டை, வாழைப்பழத்துல கொட்டையை தேடக்கூடிய ஒரே ஆளு நீதான். விஞ்ஞானி ஆயிடுறியா? ஏன்னா உனக்கு உடம்பு முழுக்க மூளையா இருக்குது. வேற எப்படி உனக்கு இப்படி சிந்திக்க தோணுது? பழத்தை சாப்பிட்ட உடனே தோணும், ஏதாவது ஒண்ணு தோணும். அடுத்த பழத்தை சாப்பிட தோணும், அப்படிதானே? சாப்பிட்ட உடனே பால் வேணுமா? அப்படியே ஊறுது. ஊறும். பழத்தை சாப்பிட்ட உடனே பழத்தை சாப்பிட்ட உடனே தோணும். அது ஏன் அப்படி? அந்த கிச்சனில் கிடக்கூடிய பாத்திரத்துல தூக்கி விளக்கு போட்டீங்கன்னு வச்சுவேன், அழகா இருக்கும். பூஜை ரூம் கிடக்கூடிய விளக்கெல்லாம் வந்து லேட்டாக க்ளீன் பண்ணு. சாப்பிட்டது தெரியுமான்னு ஆகிடும், ஒரு மாதிரியாக இருக்குது, அடங்கிடும். வீட்டில் ஒரு வேலை செஞ்சிடாது. திங்கிறது தூங்கிறது யோசிக்கிறது. விதவிதமா யோசிக்கிறேன், வித்தியாசமா யோசிக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியலையே. பாவம், நான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறேன். புதுசா ஒண்ணு தயாரிச்சிடலாம். இல்ல இந்த உலகத்துல நான் எப்படிதான் வாழ போறேனே தெரியலடா எனக்கு. தெரியாதம்மா உனக்கு? நான் குழந்தையாவே இருக்கேன் பாரு. ஆமா, குழந்தையாவே இருக்கிறேன். எனக்கு அந்த இது இருக்குல்ல, அது என்னது, ஓட்டு போடுற வயசு வந்திருக்கானே கூட எனக்கு தெரியாது. அந்த ஓட்டு போடுவாங்கல ஒண்ணு, அந்த வயசு எனக்கு வந்திருக்கானே தெரியாது. போடலாமாண்ணா? போடலாம். நான் போடலாமா? போட்டு போடலாம். கையை மடக்கு வீட்டை போய் வேலையை பாட்டி. காலையில இருக்கட்டும். மதியத்துக்கு என்ன சமையல்? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன் வளர்த்துக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கேன். இனிமே மதியம் சமைச்சா என்ன, நீங்க சமைக்காட்டி என்ன, எனக்கு கிடையாது. வீட்டுல இருக்கிறீங்க, பட்டினி கிடக்க வேண்டியதான். கவலைப்படாத, ஒரு போன் போடு. அந்த கண்ணை குத்தி வரல படுக்கு. ஒரு போன் போட்டா போதும். அந்த பைக்ல ஒரு 2-3 பையில வருவாங்க, சோறு கரை பையில. 4 நாளைக்கு முன்னால சோத்துல